பூலியப்பாறை கருப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி வந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு இந்த மக்களை வெற்றியாக வாழ வைக்கணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு சிவகங்கை அன்னை அவள் வாழும் இடம். கருப்பசாமி, என் மகனுக்கு வாழ்க்கையும் தொழிலையும் செம்மைப்படுத்தி கொடு அப்படின்னு கேட்டு வந்தவங்க வரலாம். கால் வந்துட்டுவான். எங்க கருப்பசாமி அடுத்து 3 முறை கால் வந்துட்டுவாப்பா. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடத்துல என் தங்கை மாரியனுடைய எல்லைகள் அந்த எல்லையில் இருக்குது. விநாயகப் பெருமானுடைய கோயிலும் இருக்குது. ஆனால் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே கருப்பசாமிங்கிற தெய்வம் குடிகொண்டு இருக்குது. ஆனால் 3 ஆண்டு காலங்களாக நம்ம எடுத்த முயற்சிகள்லாம் வேஸ்ட்டாக போச்சு. தெய்வமெல்லாம் நமக்கு இருக்கா அல்லது விலகி விட்டதா, ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்க மாதிரி தெரியுதுங்கிற சந்தேகம் உங்கள் உள்மனத்துக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டுவாங்க. கிரகங்களாலும் மாந்திரிகத்தாலும் பொறாமையால் சில தவறுகள் நடந்தது உண்மை. அதனால் வெளிநாடு சம்பந்தமான ஒரு செய்தியை இன்னும் பெற முடியவில்லைங்கிற ஒரு ஏக்கம் உன் உள்ளத்தில். இன்னும் ஒரு 2 சான்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதனால் இன்னொரு 29 நாளையில் உனக்கு ஒரு விசா வர வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அடுத்து புனிதமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு உன்னை செம்மையாக வாழ வைக்கிறேன். ஒரு வீடு கட்டணுங்கிற ஒரு பிளானை நடத்தி சந்தோஷமாக போட்டு தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். முதல் உத்தரவுக்கு வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு. ஆனை இன்னொரு மாலை வாடா. கருப்பசாமிக்கு இந்த மகனே வெற்றியடைந்து பெரும் வாழ்வை பெற்று என்னால் உயர்ந்திருப்பாய். உன்னுடைய பணமெல்லாம் வீடு வந்து சேரும். கடன்பட மாட்டேன். இந்தா செல்வாக்காக இருப்பான். வெற்றி மாலைக்கு விளக்கம் சொல்லி கொடுப்பா. அதே சிவகங்கை எல்லை கனி நற்கனியாக இருப்பாய் அம்மா. சாப்பிட்டு போங்க, அறகுறையாக போயிடக்கூடாது. அதே சிவகங்கை எல்லை என் மகனை திருத்தியும் தரணும், வாழ்க்கையை அமைச்சும் கொடுக்கணும்னு கேட்டு வந்த பெண்மணியாள். பொன்மானை தேடி நானும் பூவோடு வந்தேன். நான் போன நேரம் மானங்கு இல்லேன். அந்த மான் போன மாயம் என்ன வரலாம். உன் மகனுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஒரு பெரிய வேதனையும் துயரமும் நடந்துக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நடத்தி தரேன். இன்னொருத்தன் மதுவால் மயங்கி மனவேதனையை கிளப்பிக்கிட்டு இருக்கான். அதனால் பணத்தால் நஷ்டம், தொழிலால் மனவேதனை. அவன் கேரக்டர் மட்டும் சரியாயினா எங்கள் வாழ்க்கையே நல்லாயிரும் சாமி. ஊரில் ஆவலாது எங்களால் கேட்க முடியலன்னு உள்ள நொந்துக்கிட்டு அலையுத. கால் வந்துட்டுவான். எங்கப்பா பூனை இருக்குது? உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு மனதை திருத்தி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும் மகளே? பணத்தை வர வைக்கிறேன், வெற்றியாக்கி தரேன். இந்தா சந்தோஷமா. அதே சிவகங்கை எல்லை பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க. என்னப்பா பொம்பளை பிள்ளை எங்கப்பா இருக்கு? என்னப்பா அவளுக்கு? கால் வந்துட்டோம், கால் வந்துட்டோம். ஒன்று கூட கால் வந்துட்டோம். கண்ணுக்கு இந்த அழகு எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்?
உங்கள் எல்லைக்குள்ளே போனேன், கருப்புசாமி தெரியுதார இருக்காரா? அது மட்டும் இல்லை, ஒரு கம்மா கரைக்கு போனேன், ஒரு அம்மன் தெய்வம் இருக்காங்களா? 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய பணமும் உன்னுடைய தொழிலையும் கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். தேவையில்லாமல் உறவினர்களுக்குள்ள மனப்பகைகள் தோன்றி சில உள் உபாதைகளால் உங்கள் குடும்ப நிம்மதி இழந்திருக்கு. இப்போ இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை தொடர்வதற்கு கிரகத்தால் எதுவும் தடை இருக்கா, அல்லது மனிதர்களால் எதுவும் செஞ்சு என் பிள்ளைகளுக்கு எதுவும் மாயைகள் படிந்திருக்கா, இதுக்கு சில தெளிவும் கிடைக்கணும், நடைமுறையும் சரியாக்கி தரணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் ஒன்று சொல்லலாம். செய்வன விவர கோளாறுகள் எதுவும் நடக்கலை. வீட்டுக்குள்ளே ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக வருது, உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஆத்மா. அதை நீங்கள் கும்பிட்டுக்கலாம், தவறில்லை. இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு அது இடைஞ்சல் கொடுக்காது, நல்லது தான் செய்யும். ஐப்பசி மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வரன் வந்து சேர்ந்துடும், கல்யாணம் நடந்துடும், மனப்பூர்வமாக நல்ல வாழ்வா. வேறு என்னப்பா வேணும்? அடுத்த மாதம் தெளிவாயிரும். வா, பக்கத்தில் வாம்மா, நேராவது வாப்பா வீட்டுக்கு. அதை வர வச்சு தாரேன், தைரியமாக இரு. அதான் சொல்லிட்டோம்ல, நீ சொல்லணும்னு சொன்னோம்ல. வருது, கும்பிட்டுக்கா, நல்லா இருக்கும். இந்தாப்பா, கடன் தீரும், தொழில் அமையும், புண்ணியம். கருப்பசாமி, சிவகங்கை எல்லை சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? என்னக்கா சொத்து எங்கே இருக்கு? கால் அனுப்புவாங்க. மாறி போச்சு, அமைதியாக உட்கார முடியாதா? அப்போ நின்றுக்கா, அங்கே தள்ளி நின்றுக்கா, அங்கே தள்ளி நின்றுக்கா. இன்னொரு தடவை கும்பிட்டு வா, மகிழ்ச்சியாக கும்பிட்டு வா. வரலாம். உன் வயலை போய் பார்த்தேன், அந்த பத்திரத்தை கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்கும்பொழுது ஒரு நம்பர் மாறி இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு பதில் வந்திருக்கு. உண்மையா? அந்த பதிலில் தான் இதை விற்க முடியாமல் இன்னொருத்தர் தடை இருக்குது. அதனால் அதை நீக்கி உனக்கு விற்று தந்தால் போதும்ல, போயிட்டு வாங்க, கடனை தீர்த்து தரேன், போயிட்டு வரலாம். விழுந்துடக்கூடாது, காப்பாற்றி தரேன், ஒரு மாதத்தில் விற்று தரேன், தைரியமாக இருந்தா. கருப்பசாமிக்கு ராம்நாட்டு பகுதி, சிவகங்கை போய் உட்காருங்க. ராம்நாட்டு பகுதி என் பிள்ளைக்கு தொழிலும் வாழ்வும் அமைச்சு தரணும் கேட்டு வந்தவங்க யாரெல்லாம் வந்திய? அவர் எங்க வீட்டுக்காரர? வாங்க, நேரம் கால் ஒன்று சொல்லலாம். உட்காரலாம். உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளையில ஒருவருக்கு கொஞ்சம் நேரங்கள் கிரகங்கள் சரி கிடையாது. அந்த மனநிலை என்ன விஷயம்? அப்படியா? கால் வந்துட்டாப்பா. ஏப்பா, நீங்கள் எங்கேயும் கடாய் வெட்ட வேண்டியது இருக்கா? ஆ, ஏன் அதை வெட்டலை? அதோ அது போது நிற்க அந்த சாமி. எந்த சாமி கொட்டணும்? அந்த கடாய் வந்து நிற்கி, எனக்கு அந்த குறையை தீர்க்காமல் அவங்களுக்கு சொல்லாதடா அப்படின்னு சொல்லுதார். என்ன செய்கிறது? எப்போ கொடுப்பீங்க? 8 நாள் செஞ்சுருவியா? மாற மாட்டிய? கால் வந்துட்டு வா. உன் பிள்ளைக்கு மாலை எடுத்து கொடுக்கணுமா? தொழிலையும் அமைச்சு தரேன், எல்லாம் வெற்றியாக்கி தரேன். ஆவணி மாதத்துக்குள்ளே நடந்துடும். முதல்ல கடாயை வெளியிட்டு மீண்டும் வந்து என்னைய பாருங்கள், காப்பாற்றி தரேன், சாப்பிட்டு போங்க. அதே ராம்நாட்டு பகுதி எல்லை என்னுடைய தொழில் சம்பந்தமாக தடையும் குழப்பமும் இருக்குது, அதை சரியாக்கி தரணும்னு கேட்டுருந்தாங்க.
என்ன தொழில் நடத்துறீங்க? காலில் விட்டுருவாங்க. வீசுது. அம்மா என்ன வீசாது? உட்காரமா, வர முடியாதா? இன்னொரு தடவை காலில் விட்டுவாங்க. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செய்வன வைவன தகடு எதுவும் இருக்கா சாமி அப்படின்னு கேட்டேன். அப்படி நடந்தது உண்மை. அதை தீர்த்து தெளிவு பண்ணி தந்துடுறேன். அதனால் இப்போ உனக்கு வியாபாரத்திலையும் தடை, இடமாற்றம் செய்ய வேண்டிய இருக்குங்கிற ஒரு மனக்குழப்பம், சரக்கு போட்ட சரக்கை விற்று விரையாக்க முடியாத வேதனை, இதெல்லாம் நடக்கு. ஓயாமல் ஒருத்தன் திருதுன்னு உங்களை நோட் பண்ணி பார்த்துக்கிட்டே போகிறான். சரானா, அவனுடைய பார்வையிலையும் அவன் செயல்லையும் உங்களுக்கு தடை நடந்திருக்கு. அவன் பார்வையை மாற்றித்தாரேன், உன் தொழிலை வளமாக்கித்தாரேன். கால் ஒன்றுவான். இப்படி பார்க்கலாம். திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? யாருக்கு? வாங்க, இந்த பக்கத்தில் வா, பார்க்குறேன். இந்த செய்வனையை நீக்கித்தாரேன். காலை காட்டுமா? சரி, அடுத்து வருகிற பொழுது இந்த வீக்கத்தை குறைச்சிருவோம். என்ன, இந்த கனியை அறுத்து புழிஞ்சி சாப்பிட்டு தேய்ச்சி பொடி சரியாக போயிடும். அடுத்த இப்போ உத்தரவு சாப்பிட்டாரு இல்லை, அடுத்து பேச. கர்மசாமிக்கு சாப்பிட்டு போங்க, அரைவரையாக பேரக்கூடாதுப்பா. கல்யாணம் பற்றி காட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வா. வேற்காடு வீட்டிருப்பாள் மேல்முருகன் அன்னை அவள். மாரியம்மா வரவங்க கூட எங்கே இருக்கா? வீட்டுக்குள்ளே இருக்காளா? நல்லா கும்பிடுவியா அவளை? ஏன் அதான் உன் முன்னார வந்து நிற்கிறான். வேப்பரையெல்லாம் வச்சுக்கிட்டு நிற்கா. காலில் நிற்பான். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கல்யாணம் நடக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நடந்து இடைத்தடைகள் ஏற்பட்டு ஊருக்குள்ள கொஞ்சம் தலகாட்ட முடியாத கேவலமும் மனவேதனையும் அடைந்து விட்டீர்கள். இதற்கு ஓம் பக்கத்தில் குறை இருக்குமோன்னு சில பேர்களுடைய பேச்சு. வந்தவங்க சரீரன்ட்டு போயிட்டாங்களே, அப்படி என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஓம் வேதனை. இதுக்கு மனிதர்கள் காரணம், கிரகங்களும் காரணம். உற்றார் உறவினர் என்று வைத்திருக்க வேண்டாம். எல்லாருமே உடன் பிறந்தே கொல்லும் வியாதிகள். புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன். கால் ஒன்று வா. இருக்குதா? குடிச்சு. அதனால் இப்போ இந்த கல்யாண விஷயத்தை நடத்தி ஜெயிச்சு தாரேன். என்ன, சில பணங்கள் வெளியிலேருந்து உங்களுக்கு வர வேண்டியிருக்கு, அதையும் வர வச்சு தாரேன். என்ன, இன்னொரு இடம் ஒன்று செட் பண்ணி இங்கே இடம் நல்லதா வேறு எட்டுன இடத்துல பார்த்துருவோமா அப்படிங்கிற ஒரு சின்ன சிந்தனை இருக்குது. கொஞ்சம் சொந்தக்காரங்கள்ட்ட அகன்று இருந்தால் நமக்கு சந்தோஷம்தான்டா. வேறு இடத்துல வீடை கட்டி வளமாக வாழ வச்சுருவோம். 2 ஆம்பளை பைய பிறப்பான், சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி. அசத்துடா தம்பி, நல்லா இருக்கு. இந்தா மகளே, ஒரு கேள்வி கேட்டுக்கா. கொண்டு வந்து சேர்க்குறேன். போ, நல்லா இருக்கு. வந்துடும். சாப்பிடாம போகக்கூடாடா. நல்ல பிள்ளை. சொத்து பத்திரம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? எங்க பத்திரம் எங்க இருக்கு? பத்திரம் சரி, அது யாரு? சத்தமிடாத ஏக்கா, அது யாரு? யாருடா அந்த மகன்? வாடாங்க, கால் வந்துட்டு வா. உட்காருமா, நீ நின்னா எப்படி? பக்கத்தில் வாங்கப்பா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இது யாரு? உனக்கு சொத்து விஷயம் என்ன விஷயம்? கால் வந்துட்டு நீ அங்கே நின்று
ஏற்கனவே ஒருத்தன் அட்வான்ஸ் போட்டு மறுத்த இடத்த தான் நீ முடிச்சிருக்க. இப்போ அந்த இடத்துக்குரியவரை வந்து உனக்கு வசப்படுத்தி விரைவில் வெற்றியாக்கி தந்தால் போதுமா? இன்னும் 1.5 மாதம் அவர் எழுப்பார். புரியுதா உனக்கு? அதை ஜெயிச்சு தரேன். வேறு என்ன வேணும்? ஒரு பிரச்சனையும் வராது. வீட்டை கட்டி என் பேரை போட்டு வாழ்ந்துட்டான். நல்லா இரு மகனே. 1 வருஷத்துக்குள்ளே வீடு வெற்றி ஆயிடும். சந்தோஷம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, என்னுடைய சொத்தை ஒருத்தருக்கு அடமானமாக எழுதி கொடுத்தேன். அது யாருப்பா அடமானமாக வச்சுருக்காங்களாம்ல? யார் சொத்து? யாரோ அடமானமாக பேங்கில் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? அடமானமாக இருக்க அதை திருப்பணும்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லியா என்னது? என்ன அடமானம்? கால் உட்காருப்பா. நீ வந்து உட்கார்ந்தோன்னா ரத்த குறைகளாக காட்டுத. என்னப்பா காரணம்? கால் வந்துட்டு வா. நீ நடத்துகிற தொழில் ஓராண்டு காலமாக உனக்கு வருமானம் தராமல் வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி உன்னுடைய குடும்ப தெய்வம் வீட்டை விட்டு வெளியேறிடுது. இப்போ அதனுடைய நிலைகள் வந்து உனக்கு நிலைப்பாடாக இல்லை. இந்த அடமானம் வச்சதை தீர்க்க இன்னும் 1.25 ஆண்டுகள் இருக்குது. அதுக்குள்ளே உனக்கு வெற்றியாக்கி தரேன். உங்களுடைய தெய்வத்துக்கு உயிர் பலி கொடுக்கக்கூடிய பழக்கம் உண்டா? அப்படி பறி ஒன்று கொடுக்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அதெல்லாம் எப்படி செஞ்சு முடிச்சுக்கலாம். வேறு என்ன வேணும் உனக்கு? நீ கடாய் வெட்டுவியா? அதான் ரத்தமாக கொண்டு வந்து காட்டுச்சு. எங்களுக்கெல்லாம் அது பிடிக்காது. உனக்கு வேறு என்ன வேணும்? கண்ண மூடு. மனதை ஒருநிலைப்படுத்தி என்னையை மட்டும் என்ன பார்ப்போம். இந்தா கடன் படாமல் காப்பாற்றுறேன். உன் பணத்தெல்லாம் வீடு வந்து சேர்க்குறேன். வெற்றி உண்டு. ஜெயிச்சுக்கா. இன்னும் 3 முறை என்னை நீ பார்க்க வரணும். கர்மசாமிக்கு யாருக்கு கேட்டு பார்க்குறேன். உடல் கைகால் வலி சம்பந்தமாக மன உபாதை யாருக்குப்பா? என்னக்கா கால் இருக்கா? கேட்ட வரம் தரவே ஓடி வரும். என்ன நீங்கள் வந்தோடனே விநாயகர் வராரா? பிள்ளையார் எங்கே இருக்கார்? பக்கத்தில் இருக்காரா? வாங்க. என்ன வேணும் இப்போ? இங்கே தள்ளிடுங்க. கண்ண முடிக்க சாமி. என்னென்ன அந்த வழக்கில் வெற்றியாக 2.25 ஆண்டுகள் ஆகும். ஆனால் உன் பக்கம் சாதகமாக வெற்றியாக்கி தந்துடுறேன். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செய்வனை வச்சு உடம்பு கெட்டுருக்குன்னு நீங்களாம் கற்பனை பண்ணுவீங்க. அப்படி நடக்கலை. இது இயற்கையாலான பாதிப்பு. இந்த வலியை தீர்த்து நேர்மையாக நடக்க வச்சு தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வா. வரலாம். 9 மாதங்களில் உன்னுடைய வீடு பூரணமாகும். வீடு பூரணமாகும். விளக்கத்தை கூப்பிடு வந்துடுறேன். வெற்றி உண்டு. பக்கத்தில் வா. இந்தா மகளே. நல்லா திருப்பூர் எல்லை. திருப்பூர் வாப்பா. என்ன தொழில் நடத்துகிற? இன்னொருத்தர் கால் விட்டு அறவுற. உன்னை நல்லா ஆராய்ந்து பார்த்தேன். 3 வருஷத்தில் நீ உழைச்சி மிச்சம் வச்சுன்னு கேசு ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி வேறு எங்கேயாவது போய் தொழில் பார்த்து பிழைக்கலாம்னு நினச்சாலும் அதுக்கும் வழி இல்லாமல் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனால் இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணமாக வேறு எதுவும் காரணமானு ஒரு மனக்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. உனக்கெல்லாம் யாரும் செய்வன வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏற்கனவே இது கிரகங்கள் சரியில்லாமல் நடக்கு. ஆனால் இந்த தொழிலை கொஞ்சம் வேகமாக ஓட்டித்தாரேன். உனக்கு பணத்தை உச்சாரணம் பண்ணித்தாரேன். வேறு என்னடா வேணும்? மனைவி எப்போ கூப்பிட்டு வருவேன்?
பௌர்ணமிக்கு கூப்பிட்டு வந்து குழந்தை வர வாங்கிக்கான். இந்த மகனே வெற்றி உண்டு போ. திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு பாப்பா? யாருக்குடா திருமணம்? மாப்பிள்ளை நீ தானா? கால் விட்டுவான். மனத்தை அங்கே போகிறிய இன்னொரு தனக்கு போட்டாப்பா. நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு. சாமி வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ம் 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 வீட்டுக்கு போகிற உள்ள இடதுபுறத்தில் அம்மா கோயில் இருக்கா? அதுக்கு அடுத்து ஒரு கோபுரம் தெரியுது, அது என்ன கோயில்னா? சரி, கால் வந்துட்டு வா. வரலாம். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே திருமண சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் பண்ணினீங்களே, சொந்தக்காரர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள், மனப்போராட்டங்கள் ஏற்பட்டு போச்சு. அதனால் அந்த திருமணத்துக்கு நல்ல விடையும் வெற்றியும் உனக்கு கிடைக்காத துயரமாகிடுது. உண்மையா? கால் வந்துட்டு வா. இப்போ ஒன்று அறிமுகமானது மாதிரி சில சமயத்தில் அன்பு பாசத்தோடு பேசி பழகிற ஒரு சூழ்நிலை நடக்கும். அதை நம்ப வேண்டாம், அது நமக்கு செட் ஆகாது. முறையான திருமணம் இந்த 2025 முடிவுக்குள்ளே உனக்கு செட் ஆயிரும். நான் வெற்றி ஆக்கி தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ, ஜெயிக்கிறேன். நல்லா. கர்மசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக மனவேதனைப்பட்டு வந்தது யார்? என்ன தொழில் பார்க்குறீங்க? கால் வந்துட்டு. கள்ளிப்பூவில் முல்லை மணத்தை காண துடிக்கும் ஒரு பிள்ளை. இந்த தொழிலை வச்சு இந்த கடனை அடைக்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான்ப்பா. அதனால் தொழிலை மாற்றக்கூடிய நிலைமைகளுக்கு இப்போ பொருளாதாரமே காணாது. எப்படியோ கண்டை முடிக்கிட்டு கூரையை பிடிச்சிக்கிட்டு கடவுள் பணத்தை போட்டால் தான் உன் கடன் தீரும். அதான் நிலைமை. அதனால் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கான்னு நான் பார்க்குறேன். காலில் விழுத்து வா. ஓராண்டுக்குள்ளே உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். கடனை தீர்த்து தரேன், இந்த தொழிலையும் நல்லா ஆக்கி தரேன். இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா, என்ன வேணும்? இந்தா, இதை தொடர்ந்து செய், தோல்வி இல்லாமல் உன்னை காப்பாற்றி தரேன். நல்லா இருக்கா? கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு என் பிள்ளையின் வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது யாரு? எந்த பிள்ளைம்மா? கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம். பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா? சொந்தமாடா? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டுவான். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. பச்சை வாழை மரத்துக்கு சேலைகள் போட்டு வைத்து தென்றலோ. கண்ணை முடுங்க ரெண்டு வரும். உன் மகனை அந்த பக்கத்துலேருந்து பிரித்து கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? முறையான வாழ்க்கையை வாழ வச்சா போதும்ல? வேறு என்ன வேணும்? வெற்றி ஆக்கி தரேன், கல்யாணத்தை முடிச்சு வைக்க பக்கத்தில் வரலாம். நிறைய விளக்கம் பேசணும்னு தான் ஒரே வாக்காக சொல்லியிருக்கேன். சரியா? வெற்றி அடையலாம். சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு திருமணம் முடித்த பின்பும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் குழப்பம் இருக்குது, மன வருத்தம் இருக்குன்னு யாரை ஒருத்தர் கேட்குறா? யார் இப்போ? யாருக்கு கல்யாணம் முடிச்சிருக்கீங்க? மருமகன் எங்கே இருக்கா? என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வாங்க. நீ யாருமா? யாருக்கு? நல்ல காலில் விடல அண்ணாச்சி, நல்ல காலில் விட்டு.
உங்களுக்குலாம் டூட்டி அங்கே போட்டாச்சு. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், எல்லாம் 125 ரூபா 150 ரூபாயில் வருது வேணை தான். ஆனால் என்னது குவார்டரால் வருது வேணை, கால் வந்துட்டுவாங்க. குடியால் எத்தனையோ குடும்பம் கெட்டு போன பிறகும் அந்த குடிங்கிற ஒரு தொழிலை யாராவது நிறுத்தினாங்களா? நிறுத்ததுக்கு ஒரு விடிவு கிடைச்சிதா? கிடைக்காது. அது ஒரு பொம்மலாட்டம். உன் பிள்ளைகளுடைய மனத்தை மாற்றி மன அமைதியான வாழ்க்கையை உருவாக்கி தந்தால் போதுமில்ல, வேறு என்னப்பா வேணும்? உன் மகன் மண்டைக்குள்ளே உட்காந்து குடியிலேருந்து மீட்டி தரேன், ஒரு முறை மருத்துவமனை போவான், திரும்பி வந்து வெற்றி ஆக்கிறது. இந்த அப்படி சந்தோஷமாக இருக்கும் மகனே. சின்ன மகன் வெளியில் போகணும்னு இருக்கிறேன், வீட்லேயே வந்துட்டு போகிற இடத்துல பிரச்சனைங்கிற ஒரு பிரச்சனை இல்லை, என் ஊதியை கொடு, சரியாயிடுவான். சரி சார். கர்மசாமிக்கு திருப்பூர் எல்லை என் குழந்தைய நல்ல நடக்குமா நடக்காதாங்கிற உண்மை தெரியணும்னு காட்டு வந்தவங்க. தன்னால் வெளிவரும் தயங்காது. உங்கள் பேர் என்ன பேர் தாத்தா? தாத்தா உங்கள் பேர் என்ன தாத்தா? அங்கே போய் விழுந்து கும்பிட்டு வா, சாமியை கும்பிட்டு வா. நீ உட்கார்டா, நீ உட்கார், அவன் கும்பிட்டு வருவான். கும்பிட்டு வா. கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம், வரலாம். ஏழு வயதுக்குள்ளே இவனுடைய கைகாலுக்கு சக்தியை கொடுத்து எந்த ஒரு வளைவு குலைவு இல்லாமலும் தெளிவாக நடக்க வச்சு தந்துடுதான்ப்பா. இவனுக்கு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்தா வெற்றி உண்டு, ஜெயிச்சு வரலாம். வா மகனே. கர்மசாமிக்கு நாம் போட்ட போரில் தண்ணி இருக்குமா இருக்காதா? அதை அங்கே வைக்கலாம். அந்த இடத்துல தண்ணீர் பெருகி கங்கையாக இருக்குப்பா, பெருக்கிக்கிடலாம், வெற்றி ஆயிரும், நடத்திக்கலாம். கர்மசாமிக்கு மிட்டாய் வாங்கலையும். கர்மசாமிக்கு மிட்டாய் வாங்குறியாடா? சரக்குங்க கொண்டு வந்துருக்கியன். இந்த மாதத்திலிருந்து அந்த வீட்டை நிறைவேற்றக்கூடிய பணம் உனக்கு வந்து சேரும். ஜெயிச்சு தரேன், நல்லா இரு. வேறு என்னடா வேணும்? கால் பிரச்சனை படிப்படியாக உனக்கு குணமாகியாச்சு, இன்னும் வளராத அந்த நோய் செஞ்சு வா. கர்மசாமிக்கு வெள்ளக்கோவில் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வரலாம். ஏற்கனவே ஒரு 2 ஜாதகம் வந்துச்சு, அதை பார்த்து பொருந்துச்சா? சரியாக இருந்துச்சா? சாதகம் மட்டும் சரியாக வரல. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த ஆண்டில் கல்யாணத்தை நடத்தி ஜெகஜோதியாக வைப்போம். அந்த கல்யாணத்துக்கு நானே மாங்கல்யம் எடுத்து கொடுக்க வருவேன். இப்போ இன்னொரு 30 நாளையில் இன்னொரு ஜாதகம் வரும். அந்த ஜாதகத்தை என்கிட்ட வந்து காட்டின பிறகு சம்மதம் தெரிவிக்கணும். வெற்றியாக்கி தரேன், தொழிலையும் தடையில்லாமல் ஆக்கி செம்மையாக்கி தரேன்ப்பா. இந்த புண்ணியமாக நடந்துப்பா. வேறு என்ன வேணும்? இந்த மங்களம் நடந்தாலே நம்ம வீடு சிறந்தாச்சே. இவர் யாரு? சரி, புண்ணியம் கிடைக்கட்டும். பிள்ளைய வர வச்சு தரேன், மகிழ்ச்சியாக இருங்க. பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட வேண்டியிருக்குல்ல, என்னை கொஞ்சம் அணுகிக்காங்க. வெற்றியாக நடக்கும். உட்காருங்க, சாப்பிட்டு பேசுவோம். கர்மசாமிக்கு காங்கேயம். வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. சோபா இருக்கு. எந்த ஊரு? கருணை என்னும் தேரினிலே. வாப்பா, என்னடா வேணும்? தொழில் தொடங்க போறியா?